ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதனான சூரியன் உங்கள் ராசியின் 12ஆம் இடமான கடகராசியில் அமர்வது புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 12ஆம் இடம்னாலே தன விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு 11ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. தன் பார்வையாலே எப்பவுமே குரு நமக்கு பலனை கொடுத்து விடார். பார்வையாலே 3ஆம் இடமான துலாஸ்தானத்தை முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய இடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கறதுனாலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர் செவ்வாய் அமர்ந்து அவருக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம். அப்போது லாபத்தை, வெற்றியை அழகாக தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்தால் மருத்துவ செலவு அப்படின்னு உண்டாகும். 12ஆம் இடத்திலே அமர்ந்தக்கூடிய இந்த சூரிய பகவானும் செலவு உண்டாகும். லக்னத்தில் உள்ள அமர்ந்திருக்க ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிற செவ்வாயினாலே புத்தி தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி இருந்தாலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு கஷ்டங்கள் விலகிவிடும். ஏன்னா 11லேருந்து உட்கார்ந்து பார்க்குறாரு. அவர் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியை சந்திர பகவான் கடக்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிறத கடப்பார். அப்போது இந்த வாரத்தில் அப்போது குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய பார்வை, செவ்வாயின் பார்வை, இப்படி 4 பேரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை யோகத்தை பெற்றுத்தரும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சிலர்கள் அவார்டு வாங்குவாங்க, ரிவார்ட்ஸ் வாங்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். போட்டிகளிலே வெற்றிகளை கொண்டு வந்து காட்டுவார்கள். அப்பா நான் இதில் வின் பண்ணிட்டேன், அதில்ப்பா வின் பண்ணிட்டேன்னு ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் சந்தோஷத்தை பெருக்குவதாக அமையும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வரும், லாபங்களை பெற்றுத்தருவதாக அமையும். மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரத்தில் இந்த வாரம் மிட்டு நடக்கும். லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு எண்ணங்கள் வரும். லாபத்தை நோக்கிய பயணங்கள். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது நமக்கு உட்கார்ந்துருக்குது, குரு உட்கார்ந்துருக்கிறார். 11ல் நார்மலாக சுக்கிரன் உட்கார்ந்தா சுக்கிரனும் குருவும் சேர்ந்துட்டால் நல்ல விஷயங்கள், சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் அமையும். 3, 5, 7, 11 அப்படின்னு சொன்னாக்க முயற்சிகளினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் மன நிறைவான காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்திலே உங்களுக்கு உண்டாகும். பண வரவு உண்டாகும், கடன் சுமை குறையும், தொழில் லாபம் பெருகும். வேலையற்ற அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வேலையில் தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும், இடமாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இடமாற்றங்களும், சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டாகும். முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைகள் சுப நிகழ்வுகள் போன்றவைகளாம், பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், கவலை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் மன மகிழ்வதற்கான என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த வாரத்தில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமையப்போகிறது. வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி நோன்பு இருந்து சுவாமியை வழிபடும்போது லக்ஷ்மி கடாட்சமான அந்த அனுகிரகம் உங்களை தொடர்ந்து என்றும் காப்பட்டும். 1-7 என்ற அதிர்ஷ்டம் இந்த வாரத்திலே கூடுதலான சிறப்பை பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.